லக்ஷ்மி பிரியாவும் சுவாமிநாதனும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டாக்ஸ் ரொம்பவே வைரலாக எழுந்திருந்த நிலையில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி லக்ஷ்மி பிரியா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் மகாநதி அப்படிங்கிற சீரியல் மூலியமாக அறிமுகமானவங்க தான் லக்ஷ்மி பிரியா. அந்த ஒரு சீரியலில் இவங்க காவேரி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து சமீபத்தில் இவங்களுக்கு சுவாமிநாதன் அவர்கள் கூட பேரப் ஆகியிருந்துச்சு. அண்ட் அவர் விஜய் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் காவேரி ஃபேர் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இவங்களோட ஆன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது ரொம்பவே அம்சமாக இருக்குது. இதனால் ரசிகர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஜோடியாக இருக்காங்க அண்ட் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களோட ஆன்ஸ்கிரீன் ப்ரேயர் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ யதார்த்தமாக நடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனுமே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போகவே இதை கவனித்த லக்ஷ்மி பிரியா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல கொலீக். அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது. இதை தவிர எங்களுக்குள்ள வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நானும் சரி அவரும் சரி அந்த ஒரு கேரக்டரை ரொம்பவே லவ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது. அண்ட் நம்ம நேரில் பார்க்குற பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர். அதனால தான் அதை அவ்வளோ சூப்பராக பண்ண முடியுது. அதெல்லாம் தாண்டி ஒரு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் ரெண்டு பேர்த்தோட பேர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் எங்கள் ரெண்டு பேர்த்த நீங்கள் கொண்டாடுறீங்க. அண்ட் அதை தவிர நாங்கள் ரெண்டு பேரும் லவ்வெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சுவாமிநாதன் அவர்கள் இன்னொரு சீரியலில் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஹீரோயினையுமே அவர் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போகுது. அண்ட் இதனால் இந்த இரண்டு ஃபேன்ஸ்குள்ளேயுமே சண்டையும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சண்டைக்கு காவேரி அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சதன் மூலியமா இதுக்கப்புறம் இந்த ஒரு டாக்ஸ் எழாது அப்படிங்கிறத நினைக்கலாம். நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்களா? இவங்களோட பேர் எப்படி இருக்குது? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் படம் நடித்து முடிச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு படத்தை கமலஹாசன் அவர்கள் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரைலர் பார்க்கும் போதே எதிர்பார்க்க முடியுது. இந்த படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு தான் வருது அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. அண்ட் இப்போ சமீபத்தில் எழுந்திருக்க கேள்வி என்ன அப்படின்னா, தீபாவளிக்கு ஏகப்பட்ட படங்கள் வருது, இதில் இந்த படம் லாபம் அடிக்குமா, இந்த படம் சொன்ன மாதிரி போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் கமலஹாசன் சார் தீபாவளி பண்டிகை தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அஜித் சாரோட விடாமுயற்சி படமுமே வருது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. இப்போதைக்கு தீபாவளிக்கு இருக்கக்கூடிய படங்களில் கன்ஃபார்மாக வருது அப்படிங்கிறது சிவகார்த்திகேயனோட அமரன் மட்டும்தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படம் நல்லா போகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்தில் விட்ட லூஸ் டாக்கால் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் அடி விழுந்துட்டு இருக்கு. இந்த படம் அதனால் எதுவும் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.